வணக்கம். இந்தா வந்துருச்சு வைகுண்ட ஏகாதசி. இன்னும் வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி. இது திருமாலுக்காக நாம் கொண்டாடக்கூடிய நம்ம கொண்டாடுவதற்காக அவர் கொடுத்த ஒரு திருவிழா. நகரங்களில் இருக்கிற கோவில்களில் பகல் 10 ராப்பத்துன்னு கொடியேற்றத்தோட விசேஷமாக நடக்கும். சொர்க்கவாசல் திறப்பு, அந்த சொர்க்கவாசல் வழியாக இறைவன் வர்றது பார்க்க கண்கொள்ளாத காட்சி. சின்ன சின்ன சிற்றூர்கள்லையும் அந்த மாதிரி வடக்கு பக்கத்தில் சொர்க்கவாசல்னு ஒரு கதவு அடைத்தே இருக்கும். அந்த கதவை அன்னைக்கு திறப்பாங்க. அது வழியாக இறைவன் வருவார். அது வழியாக மக்களும் நுழைந்து வெளிவருவது அவங்க வைகுந்த வாசலை, சொர்க்க வாசலை அடைந்த மாதிரியான ஒரு நிகழ்வு. இப்போது 5 நாள் இருக்கு இல்லையா இன்னும். இப்போ இந்த இறைவன் தசாவதாரம் எடுத்தாருன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கேள்விப்பட்டதில் நிறைய படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதில் அந்த கதைகளை சின்னதாக சுருக்கமாக அவர் எடுத்த அவதாரங்களை, அவர் எடுத்த முதல் அவதாரம் மச்சாவதாரம். அந்த மச்சாவதாரமானது இடுப்பிலிருந்து ஒரு தேவ ரூபமாகவும் 4 கைகளோட தேவஸ்வரூபமாகவும் சங்கு சக்கரத்தோட இடுப்புக்கு கீழே மச்சம், அதாவது மீன் போன்ற ஒரு வடிவத்திலையும் இருக்கும். இதுதான் இறைவன் எடுத்த முதல் அவதாரம்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக எடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த உலகத்தை பிரளயத்திலிருந்து எல்லாமே அழிந்து போகாமல் காப்பாற்றுறதுக்காக எடுத்தது. பிரளயங்கிறது ஒரு நாள் தான் தீரும். ஏன்னா அது நம்ம செய்து வச்சிருக்கிற கர்மா. அதனால அது வராமல் காப்பாற்றுறதுங்கிறது நம்மளால் தான் முடியும். நம்ம நியாயமாக இருந்தோம்னா அது வராமல் தடுக்கலாம், அவ்வளோதான். இருந்தாலும் அது உலகம் தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு காலத்தில் பிரளயம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வைவஸ்த மனு அப்படிங்கிற ஒரு தென்னக அரசர் தான் சொல்கிறாங்க. அவர் ஏதோ ஒரு நோக்கத்தோட எங்கேயோ போகும்போது ஒரு ஆற்றில் கைகளை கழுவுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிறு மீன் தன்னை எடுத்து வளர்க்க சொல்கிறது மாதிரி இருக்க, அவர் அதை எடுத்துட்டு கிணற்றுலையும் தொட்டிலையும் விடுறாரு. கிணறு கொள்ளாமல் தொட்டி கொள்ளாமல் அந்த மீன் வளருது. அப்புறம் அதை எடுத்து ஒரு ஏரியில் விடுறாரு. அதுவும் கொள்ளலை, அவ்வளோ பெருசாக வளர்ந்துருது. அப்புறம் அதை எடுத்து ஆற்றில், அப்புறம் கடலில் விட்டுறாரு. அப்போது அந்த மீனானது தான் யாருங்கிறத வெளிக்காட்டியது. மகாவிஷ்ணு தான் அப்படிங்கிறத சொல்லி பிரளயத்திலிருந்து எல்லாரும் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சியை எடுக்க சொல்லி இந்த சப்த ரிஷிகள்கிட்ட அவர் சொல்கிறார். காசிபர், பரத்வாஜர், கௌதமர், வசிஷ்டர், அத்திரி முனிவர், விஸ்வாமித்திரர், அப்புறம் ஜமதக்கினி முனிவர், இந்த சப்த ரிஷிகள்கிட்டையும் அவர் சொல்கிறார். சொன்னதும் அவங்க குடும்பங்கள் உண்டு அவங்களுக்கு. அவங்க எல்லாருமே ஒரு பெரிய படகுல ஏறிக்கிறாங்க. அப்போ வாசகி பாம்பை அந்த படகை கட்டக்கூடிய கயிறா இணைச்சு அதை திருமால் தான் மச்சாவதாரமாக இழுத்துட்டு போகிறார். அங்கே மலை உச்சியில் தத்தளிச்சுக்கிட்டு இருந்த அந்த வைவஸ்த மனு குடும்பத்தையும், அந்த வைவஸ்த மனு அப்படிங்கிறது, அந்த மனுங்கிறதுலேருந்து தான் மனுஷர் மனுஷி அப்படிங்கிறது உருவாச்சு. இவர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வாழ்ந்ததே பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க. இவர் அவங்க பரம்பரையில் வந்தவர் தான். அவங்க தத்தளிச்சுக்கிட்டு இருந்தது, அவங்களையும் போய் காப்பாற்றி அந்த மலையிலேயே அந்த வாசுகி பாம்பு கயிறாக வச்சுருக்காங்க இல்லையா, அதை போட்டு கட்டி வச்சுருக்கார். அப்புறம் பிரளயம் முடிஞ்சு நீரெல்லாம் வடிஞ்ச பிறகு இவங்க போகும்போது என்னென்ன கொண்டு போனாங்களோ அதோட முக்கியமான ஒரு விஷயங்களை கொண்டு போனாங்க. 9 வகையான விதைகளை கொண்டு போனாங்க.
அப்படி கொண்டு போய் அந்த பிரளயத்துக்கெல்லாம் அப்புறம் மறுபடி அதெல்லாம் முளைக்க வைத்து விவசாயம்ங்கிறது இல்லாமல் மனுஷர் இல்லை, அதெல்லாம் செய்து அப்புறம் மனித குலமும் தழைக்குது. அந்த வைவஸ்த மனுவுக்கு 10 குழந்தைகள். இந்த 10 குழந்தைகளில் 9 ஆண்கள், ஒரே ஒரு பெண். அந்த பெண்ணுடைய பேர் இலா. இந்த இலாவை சந்திரனுடைய மகனான புதனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. இப்படி சந்திரன் சூரிய வம்சம் விருத்தியாகுது, மனித குலமும் விருத்தியாகுது. இந்த பிரளயத்திலிருந்து உயிர்கள் மறுபடி தோன்றணுங்கிறதுக்காக பெருமாள் எடுத்த அவதாரம் தான் மச்ச அவதாரம். இது அவர் எடுத்த அவதாரங்களில் முதல் அவதாரம். கூர்ம அவதாரம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில அடிக்கடி சண்டைங்கிறத விட அந்த அசுரர்களில் சிவபெருமான் நோக்கி தவம் இருந்து அவர்கிட்ட வரத்தை வாங்கி அந்த எல்லாரையும் கொடுமைப்படுத்துகிறாங்க பெரிய அசுரர்கள். பலர் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்துகிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. அப்படி வரும்போது அவர்கிட்ட வரம் வாங்கி அவங்களையே கொடுமைப்படுத்தும் போது தேவர்களோட எண்ணிக்கை குறையுது. அப்போ அவங்களுக்கெல்லாம் இறப்பு நேராமல் இருக்கிறதுக்காக அமுதம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அமிர்தம் பார்க்கடல்ல தான் இருக்குது. அதை அகழ்ந்து கடைந்து எடுத்தாதான் அந்த அமுதத்தை பெற முடியுங்கிறதுனால மந்திரமலையை மத்தாக்கி வாசிலி பாம்பை கயிறாக்கி எங்கே போனாலும் அவங்களுக்கு அந்த கயிறாகிறது தான் வேலை போல இருக்கு. வாசிலி பாம்பை கயிறாக்கி ஒரு தலைப்பக்கம் தேவர்களும் வால் பக்கம் அசுரர்களும் சுற்றி சுற்றி கடைகிறாங்க. அதிலிருந்து நிறைய விஷயங்கள் வருது. நம்ம பார்த்துருக்குறோம். மகாலட்சுமி வர்றாங்க, அவங்கள திருமால் எடுத்துக்கிறாரு. அப்புறம் காமதேனு, இப்படி பல ஐராவதம்ங்கிற வெள்ளை யானை, இப்படி பல அம்சங்கள் வெளிவருது. அதோட எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஆளால விஷம் வரும்போது மட்டும் எல்லாரும் தலை தெரிச்சு ஓடிடுறாங்க. ஈசன் தான் அதை தன்னுள்ளே அடக்கிக்கிறார். அது இப்படி அந்த கதை இப்படி போகுது. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, கடைய ஆரம்பிக்கும்போது மலையானது உள்ள அமிழ ஆரம்பிக்குது. அதுக்காக திருமால் அந்த மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம்ங்கிற தன்னுடைய 2வது அவதாரத்தை, அதாவது ஆமை அப்படிங்கிற அவதாரத்தை எடுத்து அந்த கடலுக்கு அடியில் போய் அந்த மலையை தாங்கிக்கிறார், கீழே இறங்க விடாம. இப்படி அவர் எடுத்தது 2வது அவதாரம். நம்ம இந்த வர்ற இதுக்குள் வைகுந்த ஏகாதசிக்குள்ள இன்னும் ஒரு 8ஐயும் சின்ன சின்னதாக பார்த்துடலாம். இன்னைக்கு பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைக்கும் இது மாதிரி ஒரு பதிவை பார்க்க தயாராக இருங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியும் வணக்கம்.